மலையின் மேல் நின்றவளே மேல் மலையனூரில் வாழும் எங்கள் அங்காரம்மா தீசு ஆதிசிவன் தேவியரே அங்கார ஈஸ்வரியே ஆனை உங்கள் தாயாரே அழுதினமும் காத்தருள்வாய் அழுதினமும் காத்த ओम महालक्ष्मी च विद्महे तन्नो प्रचोदयात् ओम महालक्ष्मी च विद्महे कृष्णपदन्ते धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम महालक्ष्मी च विद्महे तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम महालक्ष्मी च विद्महे कृष्णपदन्ते धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम महालक्ष्मी च विद्महे कृष्णपदन्ते धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम महालक्ष्मी च विद्महे कृष्णपदन्ते धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम महालक्ष्मी च विद्महे कृष्णपदन्ते धीमहि तन्नो ओम कर्षण्य स्वाहा कमलदेवनायदं कर्षण्य स्वाहा ओम जैं क्रीं क्रीं कमलदेवनायदं कर्षण्य स्वाहा धनेदानं पूराय भूराय नमः ओम नक्षाय ऐश्वर्याय धनधान्याय देहिवाय स्वाहा देहिदापदाय स्वाहा ओम महालक्ष्मी स्वाहा ओम तन्नो लक्ष्मी स्वाहा ओम तन्नो लक्ष्मी स्वाहा ओम महालक्ष्मी स्वाहा ओम नक्षाय स्वाहा शरणाय स्वाहा धनधान्याय स्वाहा देहिदापदाय स्वाहा ओम महालक्ष्मी स्वाहा ओम ग्रेदानाय स्वाहा ओम कमलदेवानाय स्वाहा ओम कर्षणाय स्वाहा ओम शांति 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 யாகம் என்பது மாபெரும் வேள்வி. இந்த வேள்வியில நாம கலந்து கொள்வது மிக மிக அரிது. ஏன்னா அந்த காலத்து நம்முடைய ரிஷிகள் எல்லாம் இதை மிக தெளிவாக தேர்வு பண்ணி பக்தியோ ஞானத்தையோ யோகத்தை இந்த பூஜை சத்யநாராயண பூஜை மிக சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா மந்திரத்துக்கெல்லாம் முதன்மையான சத்யநாராயணன் நம்முடைய மனசை நாசம் செய்து துக்கம் கவலை பயம் இவையெல்லாம் நீக்கி இந்த யாக வேள்வியை அவையெல்லாம் தூக்கி போட்டுட்டீங்கள் ஆனந்தமாக வாழ்வதற்காக சுவாமிகள் இந்த யாகத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். நீங்கள் புண்ணியம் செய்தவர்கள். நாம் எல்லாம் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு இறைவனுடைய நாமாக்களை சொல்லிக்கொண்டு உங்களுடைய குறைகளையும் சொல்லி இறைவனுடைய நாமாக்களையும் சொல்லி சத்யநாராயண பூஜை சத்யநாராயணனை மனதில் நிறுத்தி நீங்கள் மிகவும் சிறப்பாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் ஆனந்தமாகவும் உங்கள் உள் மனதிலே அந்த மந்திரங்களை எழுந்தருளச் செய்து நீங்கள் இந்த வேள்வியிலே கலந்து கொண்டு எல்லோரும் பேசாமல் இறைவன் மேலே நாட்டம் வைத்து உங்களுடைய குறைகளை இங்கே சொல்லி இந்த பூஜையை கவனிங்கள். ஒவ்வொரு தடவை என்னென்ன செய்கிறார்கள் என்று நாம் கவனிக்க வேண்டும். ஏன்னா காஞ்சிபதியில் 4 மதம் யாரும் பேசுறீங்க 4 மதம் அமைத்தார்கள். 4 மதத்தில் சைவம் வைணவம் புத்தம் இப்படி சமணம் 4 மதம். இந்த 4 மதத்தில் அந்த பிரம்மாதவனவர் காஞ்சிபதியில் போய் மாபெரும் வேள்வி பண்ணார். பிரம்மதேவன் வந்து மாபெரும் வேள்வியில் ஏன்னா வேள்வி பண்ணால் செமேதர் இருக்கணும். பிரம்மாவுடைய மனைவி சரஸ்வதி இல்லை. ஆனால் பிரம்மா வேள்வி தொடங்கிட்டார். இந்த அம்மாவுக்கு கோவம் வந்தது. உடனே மாபெரும் ஒரு வேகவதியாக உருவெடுத்து காஞ்சி மாநகரையே முழுகடிக்க செய்கிறார்கள். அப்போது
எல்லாரும் தேவரெல்லாம் ஒன்று கூடி பெருமாள் கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு காஞ்சிபுரத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அந்த பெருமாள் கிட்ட போய் எல்லாம் முறையிடுறாங்க. அவர் என்ன பண்றாரு, அந்த வேகவதி ஆற்ற சரஸ்வதி வேகம் எடுத்து ஓடி வருகிறாள். என்ன என்று கேட்ட விஷ்ணு, இவருடைய கணவர் மாபெரும் வேள்வி செய்கிறார், அந்த வேள்வியை எனக்கு உண்டான மரியாதை கொடுக்கவில்லை, அதனால் நான் வேகவதியாக பெருக்கெடுத்து ஓடி வருகிறேன் என்று சொல்ல, உடனே மகாவிஷ்ணு இந்த யாகம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற அரிய கருத்தினாலே காரணத்தினாலே பல்லவ மன்னனுடைய ஆட்சியில மக்கள் எல்லாம் குறை நீங்கி நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற அற்புத ஆற்றலினாலே பெருமாள் குறுக்கு அணையப்படுத்தார். அதுதான் வேகவதியாருன்னு சொல்லுவாங்க. திருமங்கையாழ்வார் வைணவ புராணங்கள் வரும்போது திருமங்கையாழ்வார் அவர் பல இடங்களெல்லாம் சென்று திருடி களவாடி பெருமாளுக்கு தொண்டு செய்து பொருளை எல்லாம் இழந்து ராஜாவாக இருந்தவர் தன்னுடைய அரச கஜானால காலி செய்து பெருமாள்கிட்ட சரணாகி செய்கிறார். கடைசியில் வேகவதி ஆற்றில் தான் போய் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி